வணக்கம் உறவுகளே. நீங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி பார்த்தீங்கன்னு இன்று தமிழ்நாட்டில் தடையை மீறி பனையில் ஏறி கல்லிறக்கிற காட்சி தான் இந்த காட்சி. அதில் பனையில் ஏறுறாருன்னு பார்த்தீங்கன்னு நான் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் பனையில் ஏறி கல்லிறக்கிறதுக்காண்டி பனையில் ஏறி கொண்டிருக்கார். இந்த காட்சி என்னத்தை விளக்குதுன்னு சொல்லி சொன்னால், எந்த தடைகள் என்ன எதிர்ப்புகள் இருந்தாலும் மக்களுடைய தேவைக்காக நான் எதை வேணுமென்றாலும் செய்வேன் என்றதுக்காகத்தான் தானே முன் பனையில் ஏறி கல்லுறாய் கொண்டிருக்கார். இதை பார்த்து மக்கள் நீங்கள் கொஞ்சமாவது விளங்கி கொள்ளுங்கோ. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் கொஞ்சமாவது விளங்கி கொள்ளுங்கோ. மாறி மாறி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு செலுத்தி கொண்டிருந்த நீங்கள் நாம் தமிழர் கட்சி என்ற ஒன்று உருவாகி இத்தனை வருஷத்தில் என்னென்ன மக்களுக்காக செய்திருக்கணுமன்றதை பாருங்கோ. அதை பார்த்து வாக்களியுங்கோ. இந்த 2026 தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவிற்கும் ஒரு வெறுப்பில் இருக்கிற நீங்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு போடணும்னு சொல்லி இப்போ புதுசாக வந்த கட்சிகளுக்காக வாக்களிக்கிறத விட்டுட்டு ஒரு 5 வருஷம் ஆட்சியில் உட்கார வச்சு பாருங்கள். உங்களுக்காக இந்த உயரத்தில் ஏறி நிற்கிற சீமான ஒரு 5 வருஷம் ஆட்சியில் உட்கார வச்சு பாருங்கோ. உங்களுக்கு எதிர்பார்த்தது எதுவும் நடக்க இல்லை. எதிர்பார்த்த எதுவும் நீங்கள் எதிர்பார்த்த ஒன்றும் சீமான் செய்ய இல்லை ஆட்சிக்கு வந்தால் பிறகுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் 5 வருஷத்தில் இத்தனை வருஷமும் மாற்றி மாற்றி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டுருந்தீங்கள். இந்த ஒரு முறை நாம் தமிழருக்கு வாக்களித்து பார்த்துட்டு 5 வருஷத்தில் உங்களோட கையிலான் இருக்குது. நீங்கள் மாற்றுறதும் தொடர்ந்து ஆட்சியை கொடுக்குறதும் ஒரு 5 வருஷம் ஆட்சியில் உட்கார வச்சு பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு நல்லதாக ஒரு முடிவெடுங்கோ. நீங்கள் உட்கார வச்சு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கே தெரியும் எந்த கட்சிக்கு நீங்கள் பிறகு தொடர்ந்து போடணும்னு சொல்லி.